ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு மருத்துவம் கோழிகளுக்கு என்று நம்ம பார்க்கும் மருத்துவம் நொச்சி இலை. இந்த நொச்சி இலை கோழிகளுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம், எதற்கு பயன்படுத்த போகிறோம், இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நொச்சி இலையை நம்ம கோழிகளுக்கு எப்படி பயன்படுத்த போகிறோம், எதற்கு பயன்படுத்த போகிறோம் என்றால், அதாவது கொசு விரட்டியாக. சில பண்ணைகள் பண்ணை பக்கத்தில் குளமா குட்டையாக இருக்கும். அது ரொம்ப நாளாக தண்ணி தங்கி பச்சை கலரில் மாறி அதில் நிறைய கொசு உருவாகி இந்த கோழி கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கோழி அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாயிரும். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான். இது மழை காலங்களில் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த கோழிகள் கொசுகளை விரட்டுறதுக்கு இந்த நொச்சி இலை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா, ஒரு பானையில் நல்லா நொச்சி இலையை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா நன்கு வேக வைக்கணும். நம்ம ஆவி பிடிப்போம் அந்த மாதிரி வேக வச்சுட்டு, அந்த சாரை 10 லிட்டருக்கு 1 லிட்டர் வீதம் நல்லா பண்ணை சுற்றி சன்லைட் மறைறதுக்கு முன்னாடி, அதாவது கொசு பண்ணைக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது பண்ணை அவுட் சைடு ஃபுல்லாக அடிச்சு விட்றணும். அதே மாதிரி பண்ணைக்குள்ளே கோழி மேலே நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கோழி மேலே அடிக்கும்போது அந்த ஸ்மெல்லில் கோழியை கொசு கடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த பண்ணையில் இருக்க சிஆடி சுவாசம் சம்மந்தமான நோய்களை இந்த நொச்சி இலை சாறு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொசு விரட்டியாகவும் சுவாச கோளாறிலிருந்து காப்பாற்றவும் இந்த நொச்சி இலை ஒரு நல்ல அருமருந்தாக பயன்படுத்தப்படுகிறது.